Good morning. Conversation between two friends. Hey, how long have I been trying to contact you? I heard only a busy signal or beep sound. Who were you talking to for an hour? டேய் உன்னை தொடர்பு கொள்ள எவ்வளோ நேரமாக முயற்சி செஞ்சிட்ருக்கேன் தெரியுமா? பிஸி இல்லைன்னா பீப் சவுண்டு தான் கேட்குறேன். 1 மணி நேரமாக யார் கூடடா பேசிகிட்டு இருந்த? ஐ வாஸ் டாக்கிங் வித் யுவா. சாரிடா, நான் யுவா கூட பேசிகிட்டு இருந்தேன். ஹூஸ் தட் யுவா? யார் அந்த யுவா? Have you forgotten? Don't pretend that you don't know யுவா. மறந்துட்டியா? டேய், தெரியாத மாதிரி நடிக்காதடா. Hey, just kidding. How could I forget that girl? Because she's my friend Ram's close friend. டேய், சும்மா சொன்னேன். நான் எப்படி அந்த பொண்ணை மறக்க முடியும்? ஏன்னா அவங்க என் நண்பன் ராமோடைய நெருக்கமான தோழியாச்சே. ஹே, டோன்ட் கிட் அரவுண்ட் வித் மீ. டேய், என்னை கிண்டல் பண்ணாத. ஓகே டெல் மீ வேர் யூ மேட் யுவா. சரி யுவாவை எங்கே பார்த்தேன்னு சொல்லு. வி ஹாவ் பம்ப்டு இன்டு ஈச் அதர் அட் த சூப்பர் மார்க்கெட். சூன் ஷி ஐடென்டிஃபைட் மீ. நாங்கள் எதேச்சியாக சூப்பர் மார்க்கெட்டில் சந்தித்தோம். அவள் என்னை உடனடியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. ஹவ் இஸ் ஷி ஹியர்? Do you have any connection with her without my knowledge? அவங்க எப்படி இங்கே? எனக்கு தெரியாமல் அவங்க கூட தொடர்பில் இருக்கியா? ஹே, டோன்ட் சஸ்பெக்ட் மீ. ஷீ இஸ் அவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேட். தட்ஸ் ஆல். நத்திங் மோர் தென் தட் பிட்வீன் அஸ். டே, என்னை சந்தேகப்படாத. அவங்க நம்ம ஸ்கூல் அப்புறம் காலேஜ் தோழி, அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களுக்குள்ளார வேறு எதுவும் கிடையாது. Okay, I believe you. How was she? What does she do? Has she changed or not? How did she speak to you? சரி நம்புகிறேன். அவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, அவங்க மாறிட்டாங்களா இல்லையா, அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரி பேசினாங்க? She was good. She got a job here and stayed in the women's hostel. I didn't notice any changes with her. She behaved just like in our college days. அவங்க நல்லா இருக்காங்க. இங்கே வேலை கிடச்சிருக்கு. லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த மாற்றத்தையும் பார்க்கல. காலேஜில் இருந்த மாதிரி தான் இருக்காங்க. Have you gotten her phone number? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கினியா? I didn't ask for her number, but she willingly gave it to me and asked me to call her tomorrow evening. நான் அவங்கக்கிட்ட கேட்கல, ஆனால் அவங்களே கொடுத்தாங்க. நாளைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ண சொன்னாங்க. She said that she wants to talk to me personally. என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு சொன்னாங்க. Wow, what a good news. Okay dude, be ready to convey our love to her. By the way, can you ask Yuva about Sarah? If she keeps in touch with my friend Sarah? என்ன ஒரு நல்ல செய்திடா. உன் காதலை அவங்கக்கிட்ட சொல்ல ரெடியாக இருடா. அப்படியே அவங்கக்கிட்ட என் தோழி சாராவை பற்றி கேளுடா. ஒருவேளை அவங்க சாரா கூட டச்சில் இருந்தாங்கன்னா சாராவை பற்றி கேளு. நோ டியூட், ஐ ஒன்ட் மேக் எனி ஃபோன் கால் டு ஹர். இல்லைடா, நான் அவங்களுக்கு கால் பண்ண போகிறதில்ல. வைடா? ஷி மே பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் இன் லவ் வித் யூ. ஏண்டா, உன் அழைப்புக்காக அவங்க காத்திருந்தாலும் காத்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க உன்னை நேசிக்கிறாங்கன்னு. எஸ்டா, ஐ திங்க் ஸோ. When she was talking to me at the supermarket, I could see the eagerness in her eyes and a charming smile on her face. I couldn't understand the meaning behind that smile. ஆமாண்டா, எனக்கும் அப்படி தான் தோணுது. அவங்க என் கூட சூப்பர் மார்க்கெட்டில் பேசுகிறப்ப அவங்க கண்ணில் ஒரு விருப்பமும் முகத்தில் வசீகர புன்னகையுடன் தான் பேசினாங்க. அது அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியலடா. ஹே ராம், do you know something? When we were in school, often she told me that she wants to talk to you in person. She has asked me many times, Shan, where is Ram? Sometimes I asked her why she was always looking for you.
And sometimes I told her, if there is anything you want to say, tell me, I will convey it to him. As soon as I mentioned this to her, she was immediately saying that, no, no, Shan, I just want to talk to him personally. She still continues to repeat the same phrase. It just shows how much she loves you. நம்ம போன ஸ்லைடில் பார்த்த பேராகிராஃபுடைய தமிழ் அர்த்தங்களை அடுத்தடுத்த ஸ்லைடில் பிரித்து பார்க்கலாம். டே ராம், உனக்கு சில விஷயங்கள் தெரியுமா? நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது அவங்க அடிக்கடி உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய தடவை ஷான், ராம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sometimes I asked her why she was always looking for you, and sometimes I told her, if there is anything you want to say, tell me, I will convey it to him. As soon as I mentioned this to her, she was immediately saying that. சில நேரத்தில் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் அவங்க உன்னையே பார்க்குறாங்கன்னு. சில நேரத்தில், யுவா, அவங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி நான் சொன்ன உடனே, no, no, Shan, I just want to talk to him personally. She still continues to repeat the same phrase. It just shows how much she loves you, Ram. இல்லை ஷான், நான் ராம் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுவாங்க. இன்னமும் அவங்க இதே வார்த்தையை தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு தெரியுது ராம். But I don't have such thoughts right now. Though I like her, I won't express my love to her because I'm poor. I don't even have a bike or own house. Nothing da. ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லைடா. நான் அவங்கள நேசித்தாலும் அதை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நான் ஏழை, என்கிட்ட சொந்தமாக பைக் கூட கிடையாது, சொந்த வீடு கிடையாது, எதுவுமே இல்லைடா. Hey dude, are you worried? Since childhood, I know you very well, including your likes and dislikes. I am aware of how much you love Yuva. If she says I love you, please reply with yes. She is a perfect and a meaningful person in your life. டேய், ஃபீல் பண்ணுறியாடா? சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு தெரியும். உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு யுவாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க உன்னை விரும்புவதா சொன்னால் நீயும் எஸ் சொல்லு. நிச்சயம் உன் வாழ்க்கையின் சரியான அர்த்தமாக அவங்க இருப்பாங்க. ஷான், ஸ்டாப் யுவர் blabbering. She is never going to say something like that because she is the height of the hill, but I am the depth of the sea. There is a lot of difference between us in all aspects. ஷான், உளறதை நிறுத்துறியா? அவங்க அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க மலையின் உயரம், நான் கடலின் ஆழம், எல்லா விதத்துலேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இஃப் ஷீ எக்ஸ்பிரஸ்ட் ஹர் இன்ட்ரெஸ்ட், வாட் would you say? ஒருவேளை அவங்களது விருப்பத்தை சொன்னால் நீ என்ன சொல்லுவ? ஹே ஷான், certainly it won't happen. டேய், கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது. You should say yes. Love only needs love. Being loved by our loved ones is a blessing. Don't miss out on their love due to publicity. நீ கண்டிப்பாக ஓகே சொல்லணும். அன்பிற்கு அன்பு மட்டுமே தேவை. நாம் நேசிப்பவர்களால் நாம் நேசிக்கப்படுவதும் ஒரு வரம்தான். தேவையில்லாத குழப்பத்தால் அவர்களது அன்பை இழந்து விடாதே. மீனிங் பம்ப்டு அப்படின்னா ஒருவரை ஒருவர் அறியாமல் எதேச்சையாக முட்டிக்கொள்வது அல்லது இடித்து கொள்வது. ஹிட் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஆஃபன் அடிக்கடி, ஃப்ரீக்வெண்ட்லி. வில்லிங்லி தானாக மனமுவந்து செய்வது அல்லது யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நாமவே விருப்பத்துடன் செய்வது. வாலண்டரி. ஈகர் ஐஸ் ஆவல் மிகுந்த கண்கள்.
அதாவது ஐஸ் ஃபில்டு வித் டிசையர், அந்த கண்ணிலே விருப்பம் தெரியும் சிலருக்கு, அதுதான் ஈகர் ஐஸ்ன்னு சொல்லுவோம். சார்மிங் வசீகரம், அதாவது அட்ராக்ஷன். சார்மிங் ஸ்மைல், அட்ராக்டிவ் ஸ்மைல். சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகித்தல், டவுட். பெர்ப்ளெக்சிட்டி அதாவது தேவையில்லாத மனக்குழப்பத்தால் ஒரு முடிவினை எடுக்க முடியாமல் தடுமாறுவது தான் பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்வான்ட் கன்ஃபியூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.